பசுமாடு தானம் செய்வதற்கு சிறப்பான மாசம் ஆடி மாசம். வாகனங்கள் எடுப்பதற்கு சிறப்பான மாசம் ஆடி மாசம். நிறைய பேர் வாகனம் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நீங்க ஆடி மாசம் ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்க. தென் பகுதிகளில் ஆடி மாசம் வாகனத்திற்கு சிறப்பாக பூஜை போடுவார்கள். ஆடி மாசத்துல ஏன் தம்பதிகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சித்திரையில குழந்தை பிறக்கும். ஆடி மாசத்தில் இணை சேர்ந்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். அது ஏன் மனிதனுக்கு மட்டும்? ஏன்னா மனிதன் மட்டும்தான் அந்த அதிக உஷ்ணத்தை தாங்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜன் கட்டிய கோயில் வந்து கல்லுல, ஆனா அதை சுற்றி இருந்த மக்கள் வாழ்ந்தது குடிசையில. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இயற்கையை அதிகமா சேதாரப்படுத்தக்கூடாது. இயற்கையை அதிகமா சேதாரப்படுத்தினால் இயற்கை நம்மை சேதாரப்படுத்தும். பசுமாடு தானம் செய்வதற்கு சிறப்பான மாசம் ஆடி மாசம். வாகனங்கள் எடுப்பதற்கு சிறப்பான மாசம் ஆடி மாசம். நிறைய பேர் வாகனம் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நீங்க ஆடி மாசம் ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்க. தென் பகுதிகளில் ஆடி மாசம் வாகனத்திற்கு சிறப்பாக பூஜை போடுவார்கள். ஆடி மாசம் தான் வாகனம் எடுப்பாங்க தென் பகுதிகளில். ஒரு தடவை ஆடிக்கு எடுக்கக்கூடிய வாகனம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை தென்பகுதி மக்களுக்கு உண்டு. அதனால வாகனத்துக்கு சிறந்தது. ஒரு சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க, பெருகும். ஆடி மாசம் ஒரு சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க, மண் யோகம். ஆடி மாசம் தான் நல்லா இருக்கும். ஏன் ஆடியில விதை போடணும்னு சொல்லியிருக்காங்க? அங்க மண்ணு சம்பந்தப்படுது இல்லையா? ஆடியில் விதை விதைப்பது பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆடி மாசத்தில் இதெல்லாம் ஆடி மாசத்துல உள்ள நன்மைகள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆடி மாசத்துல உள்ள நன்மைகள். ஆடி மாசத்துல ஏன் தம்பதிகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சித்திரையில குழந்தை பிறக்கும். ஆடி மாசத்தில் இணை சேர்ந்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். அது ஏன் மனிதனுக்கு மட்டும்? ஏன்னா மனிதன் மட்டும்தான் அந்த அதிக உஷ்ணத்தை தாங்க முடியாது. மாடு ஆடு எல்லாம் தாங்கிக்கும். அவங்களுக்கு இயற்கையை சார்ந்து வாழ்றதுனால நம்ம கோழிக்கூட்டுக்குள்ள வாழ்றோம். இன்னைக்கு அதுவும் நகரங்கள்ல ஜன்னலே இல்லாத வீட்டுல வசிக்கிறோம். காற்று தத்துவமே இல்லாம வாழ்றோம். ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வாழும் பொழுது அங்கு மண் தத்துவம், காற்று தத்துவம், பஞ்சபூதங்களுடைய தத்துவம் அடங்கிய வீட்டில் தான் அவன் வாழணும். அந்த காலத்துல அதனாலதான் இயற்கையை சேதாரப்படுத்தாம வாழ்ந்தாங்க. நம்மளுடைய வரலாறு ஒரு 100-150 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா வீடு கட்டல. ஏன் கட்டல? ஆனா கோயில் மட்டும் பெரிய பெரிய கல்லுல கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜன் கட்டிய கோயில் வந்து கல்லுல, ஆனா அதை சுற்றி இருந்த மக்கள் வாழ்ந்தது குடிசையில. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இயற்கையை அதிகமா சேதாரப்படுத்தக்கூடாது. இயற்கையை அதிகமா சேதாரப்படுத்தினால் இயற்கை நம்மை சேதாரப்படுத்தும் என்பது இயற்கையாக உணர்ந்தார்கள். அங்க மன்னர் மட்டும்தான் கோட்டையில இருப்பாரு. அதுவும் கோட்டைக்குள்ள எல்லாமே இருக்கும். கோயில் இருக்கும், பொதுமக்கள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கும். கோட்டைக்குள்ள நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா கீழவாசல், தஞ்சாவூர் மட்டும் இல்ல, மதுரை போங்க, மன்னர்கள் ஆண்ட ஊர்களுக்கு எல்லாம் போங்க. அங்க எல்லா ஊர்கள்லயுமே கீழ வாசல், மேல வாசல், வடக்கு வாசல் அப்படின்னு வாசலா பிரிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கோட்டைக்குள்ளே ஊரு. அந்த வாசலுக்குள்ள போனாதான் நீங்க ஊரை பார்க்க முடியும். மன்னர் மட்டும்தான் கோட்டைக்குள்ள இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. எல்லா விஷயங்களும் அறிந்தவர், எல்லா விஷயங்களையும் புரிந்தவர். ஒரு போர்னா மன்னர் தான் முன்னாடி நிற்பாரு. உயிரை எப்ப வேணாலும் தியாகம் பண்ண தயாரா இருப்பாரு. ஆகையினாலதான் மன்னரை கோட்டைக்குள்ள வச்சு அழகு பார்த்தாங்க. அடுத்து சாமியும் கோட்டைக்குள்ளதான் இருக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் கற்களாலான மண்டபமே தவிர மற்ற மக்கள் வாழ்வதற்கு இயற்கையை அதிகமா சேதாரப்படுத்த கூடாது என்பதற்காக அவங்க கல்லையோ மலையையோ மண்ணையோ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆகையினாலதான் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையோடு வாழ்ந்தார்கள். அன்னைக்கு செல்வம் பெருசாப்படல. அன்னைக்கு செல்வமே என்னது? இயற்கை தான் செல்வம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பணம் மட்டும்தான் செல்வம்னு. கோரி அப்படி ஆத்துல தண்ணி போகும்போது கோரி குடிச்சா அதுதான் மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர். அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மூலிகை கலந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடம்புக்கு புத்துணர்ச்சி வரும். அந்த மூலிகையில் அந்த ஓடக்கூடிய தண்ணியில விஷம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லார் கையிலையும் விறகு கட்டைகளாலான கரித்துண்டுகள் ஒரு துணியில கட்டி வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல அந்த ஆற்று தண்ணீரை ஊத்தி அந்த கரித்துண்டுகளை போட்டுட்டு அதன் பிறகு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. ஏன்னா அந்த காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள் தவறுதலாக தண்ணீரை விழுந்து இறந்து கிடந்து அதுல புழு பூச்சிகள் உருவாகி அந்த தண்ணியை குடிச்சா வியாதி வந்துடக்கூடாதுங்கிறக்காக அப்பவும் அவன் சேஃப்டியா தான் இருந்தான். அப்போ இன்னைக்கு நம்ம செத்து போன தண்ணியை குடிக்கிறோம். செத்து போன தண்ணி என்ன? பாட்டில் வாட்டரு, கேன் வாட்டரு. உங்களுக்கு வீடுகளில் வசிக்கக்கூடிய நீங்க ஒரு இதை டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இந்த சுவாசிக்கிறதுக்கு ஆஸ்துமா நோய்களுக்கு தலையில நீர் ஏறினவங்க சுவாசிக்கிறதுக்காக ஒரு டப்பா மாதிரி ஒரு சின்ன எந்திரம் வந்திருக்குது. அந்த எந்திரத்துல நீங்க தண்ணீரை நிரப்பிட்டு டேப்லெட், பச்சை கலர்ல ஒரு டேப்லெட் இருக்கும், அதை போட்டுட்டு நீங்க சுவாசிச்சீங்கன்னா தலையில உள்ள நீர் கட்டி இறங்கும். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆனா அந்த தண்ணியில நீங்க கேன் வாட்டரையோ
மினரல் வாட்டரையே போட்டுட்டு ஹீட் பண்ணுங்க, ஹீட் ஆகாது, கொதிக்காது தண்ணி. ஏன் கொதிக்காதுன்னா அந்த தண்ணியை கசக்கி புழிஞ்சி அதில் உள்ள தன்மையெல்லாம் எடுத்தாச்சு. வேற எப்படி கொதிக்கும்? கிணத்து தண்ணியோ போர் வாட்டரையோ ஊத்துனீங்கன்னா தான் தண்ணியில கொதிக்கும். மணிக்கணக்கா வச்சா கூட அந்த மிஷின் கொதிக்காது. அப்ப அந்த மிஷினை அந்த காலத்து கண்டென்ட் படி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலுமே மூதாதையர்கள் நமக்கு செஞ்சு வச்ச விஷயத்துல இருந்து நீங்க மீறி நடக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய கணக்கு தான். அப்ப அந்த ஆடி மாசத்துக்கும் அதுக்கும் இந்த மாதிரி சம்பந்தங்கள் ஏன் வருது? ஏன் அம்மன் கோயில்ல மட்டும் பயங்கரமா பிரளயமான கூழ் ஊத்துறது, அம்மனுக்கு காப்பு கட்டுறது, அம்மனுக்கு தேர் இழுக்கிறது, அழகு குத்து எல்லாமே பண்றாங்க. ஏன் ஆண் தெய்வங்களை விட்டுட்டாங்க? அது ஆடி மாசமே 4வது மாசம் பெண்களுக்கு உண்டானது, அம்மன் தெய்வங்களுக்கு உண்டானது. 4வது மாசம் இதயம். அந்த மாசத்துல ஆன்மீகத்துல மட்டுமே மனிதன் கவனம் செலுத்த வேண்டும், இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அவன் மனசை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு. பெண்கள் அதிக சுமையை தங்கக்கூடியவங்க, எப்பவும் கிச்சன்லயே நிக்கணும், வீட்டுல பொறுப்பா பாத்துக்கணும். அப்ப அவங்க மனநிலை சரியான முறையில இருக்கணும். அந்த ஒரு மாசமாவது கோயில் குளம்னு போய் பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கட்டும். அந்த கோயில் குளங்களை பார்க்கும் பொழுது, அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, பெண்கள் அங்க முன்னிலைப்படுத்தும் பொழுது அவங்களுக்கான உரிமைகள் அங்க கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இயற்கையாகவே. அப்ப அந்த ஒரு வருஷம் அந்த வண்டி அழகா ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ தெய்வங்களுக்கு செஞ்ச ஒரு திருப்தியோட அந்த மாசத்தை அவன் துவங்கும் பொழுது அந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கும். ஆடி மாசத்துக்கு பிறகு பாருங்க, ஆவணி மாசம் பிறந்த பிறகு பெண்கள் புத்துணர்ச்சியா இருப்பாங்க. அந்த விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு சாரமா என்ன வேலை செய்யலாங்கிற ஒரு துணிச்சலோட இருப்பாங்க. அதனாலதான் அந்த விதை நட்டு வேலை செய்யக்கூடிய வேலை எல்லாமே இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருந்துச்சு. அடுத்து இந்த ஆடி மாசத்துல விதை நடக்கூடிய விதைகள் வரக்கூடிய தை மாசத்துல ஏன் சூரியன் நம்ம நமஸ்காரம் பண்றோம்? தை மாசத்துலயும் ஏன் திதி தர்ப்பணம் பண்ண வச்சிருக்கிறோம்? எல்லாமே அதான் சொன்னாங்களா, இந்து மதத்துக்கு மாதிரி ஒரு சாஸ்திரங்களே கிடையாதுங்க. தை மாசத்துல பாருங்க, அவங்க எல்லாருமே அப்பமும் திதி கொடுப்பாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்பமும் விதை விதைப்பாங்க. தை மாசம் கடைசியில அந்த காலத்துல முப்போகம் விளைந்தது. இந்த ஆடி மாசத்தில் விதைக்கக்கூடிய விதையானது அறுவடை காலமாக தை மாதம் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் சூரிய நமஸ்காரம் பண்ணி விளைஞ்ச அந்த காய்கறி கனி பழங்கள் எல்லாம் வச்சு பொங்கல் விட்டு நீங்க நல்லா பாருங்க, அங்க காய்கறி நிறைய. இப்ப அந்த கோயில் பறைசாற்றக்கூடிய, சென்னையில் பறைசாற்றக்கூடிய கோயில் எது தெரியுமா? திருவேற்காடு. நீங்க திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு பாருங்க, காய்கறியாலே பந்தல் போட்டிருப்பாங்க. தை மாசத்துல அந்த காய்கறியால பந்தல் போட்டு 1008 சங்காபிஷேகம் செய்து அம்மனுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ சூரிய நமஸ்காரம் ஏன் செய்யறோம்னா, தை மாதம் சூரிய நமஸ்காரம் செய்வதே தந்தை வழி உறவுகளுக்கு நம்ம தர்ப்பணம் செய்வது. அப்ப தந்தை வழி உறவுகளுக்கு தர்ப்பணம் செய்வது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். சூரியன் என்றால் தந்தை, சூரியன் என்றால் நம்மளுடைய மூலம், நம்ம பிறப்பே தந்தையால தான். அப்ப தந்தை வழி உறவுகளுக்கு நீங்க தை மாசம் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்த வருடம் ஃபுல்லா ஆண்களுக்கு நல்லா இருக்கும். ஆடி மாசம் எப்படி பெண்களுக்கு நல்லா இருந்துச்சோ அதே போல தை மாசம் ஆண்களுக்கு நல்லா இருக்கும். சரி, இடையில ஏன் புரட்டாசி? நீ எல்லாம் சரிதான், இடையில ஏன் புரட்டாசியை கொண்டு வந்தாங்க? தந்தை வழி தாய் வழி இவைகள் இருவருக்கும் சேர்த்து கொடுப்பதே புரட்டாசி. புரட்டு ஆசி, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாசம். அதான் அந்த புரட்டாசி மாசத்துலயும் விரதம் இருந்து நீங்க இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்களா, பொதுவா திருமணங்களை தவிர்க்கிற மாதிரியே இருக்கும். இந்த புரட்டாசி ஆடி இந்த திருமணத்தை தவிர்ப்பதற்கும் அந்த குழந்தை பேர் அடைஞ்சு இந்த குழந்தை பிறப்பதற்கும் அந்த மாசங்கள்ல நோய் அதிகமா வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இயற்கையாகவே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? நிறைய இயற்கை சேதாரங்களை பண்ணி, எல்லினோ வெப்பத்தாலையும் தாக்கும், மழையாலையும் தாக்கும், காற்று இல்லாம திண்டாட்டம். நிறைய பேர் இன்னும் சொல்லல, நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் முக்கிய மக்கள் மொய்க்கக்கூடிய நகரங்கள், பெங்களூர் இந்த மாதிரி நகரங்கள்ல ஆக்சிஜனுடைய லெவல் குறைஞ்சிருச்சு. சென்னையில ஆக்சிஜனுடைய லெவல் குறைஞ்சு 2 மாசம் ஆச்சு. எந்த வீட்லயும் ஜன்னல் கிடையாது, எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துதான் சுவாசிக்கணும். கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், ஆக்சிஜனை சுவாசிக்கல. கார்பன் டை ஆக்சைடை மனிதன் தொடர்ந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு வராத நோய்கள் எல்லாம் வரும். காற்று தத்துவம் எங்க இயங்காம போகுதோ ஹார்ட் பேஷண்ட் அங்க அதிகமாவாங்க. நீங்க இந்த ஆண்டு லிஸ்ட் எடுத்து பாருங்க, 2026-27 லிஸ்ட் எடுத்து பாருங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அதிகமாக இருப்பார்கள்.
அந்த காற்று போய் ரத்த ஓடக்கூடிய விஷயங்களை பிளாக் பண்ணிடும், கம்யூனிகேஷன் கட் ஆயிடும், டவர் ப்ராப்ளம் வரும். டவர் ப்ராப்ளம் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போன் சரியா கிடைக்கல, டவர் கிடைக்கல, அவன் கெயின் அதிகப்படுத்திடுவான். அப்ப கெயின் அதிகப்படுத்தும் போது கதிர்வீச்சுகள் இன்னும் அதிகமாகும், விதவிதமான நோய்கள், டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் எல்லாம் வந்துடும். இப்பவே பாதி நோய்களுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. தலைவலிக்கு கூட இன்னும் சரியான மருத்துவம் இல்லை. ஏன்னா மூதாதையர்கள் இறந்து விட்டார்கள், அந்த மூதாதையர்கள் செய்து வந்த மருத்துவம் செத்து போய்விட்டது. இப்ப ஃபுல்லா ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமை ஆயிட்டோம். எந்த நோய்க்கு போனாலும் தீர்வு கிடைக்காது, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க ஒரு தடவை மாத்திரை எடுத்தீங்களா, சாவர வரைக்கும் மாத்திரை தான். அப்ப எல்லாமே செயற்கை சார்ந்து போயிட்டே இருக்குது. இந்த தத்துவங்களை மதிக்காம, இந்த இந்து மத தாற்பயங்களுக்குள்ள போகாம வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனித இனம் வாழக்கூடியது கொஞ்ச காலமா மாறிடும். அவனவன் சீதோஷ நிலைக்கு தற்காப்புலதான் அவனுடைய உணவு, உடை, பழக்க வழக்கம் இருக்கும். அந்த வெளிநாடுகள்ல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் அவனுடைய மத வழிபாடுகள், அவனுடைய உடைகள், அதாவது இப்ப சயின்டிபிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் அமெரிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் 24 hours நமக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பூமியினுடைய சுழற்சியானது காலப்போக்கில ஒரு 200-300 ஆண்டுகள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன கலாச்சாரத்தில் இருக்கிறானோ அது நமக்கும், நாம என்ன கலாச்சாரத்தில் இருக்கிறோமோ அது அவனுக்கும் போயிடும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்தியர்கள் மூதாதையர்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த பழக்க வழக்கங்கள், உணவு, உடை, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம். இன்னைக்கு 60% இழந்துட்டோம். வெறும் 40% தான் இருக்கு. 40% உள்ளது. இந்த 40% அழிவதற்கு ரொம்ப காலம் ஆகாது, ரொம்ப ஈஸியா அழிஞ்சிடும். அதாவது முதல்ல அழிக்கிறதான் கஷ்டம். ஒரு மரத்துல ஒரு புழு முதல்ல உட்கார்ந்து அதை குடையிறதான் கஷ்டம். உள்ள போய் குடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா வேர்களை ஈஸியா அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 40% அழிவு என்பது மிக அருகில் இருக்குது. அப்ப கலாச்சாரத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பழக்க வழக்கத்தை இழந்துட்டோம், மதத்தை இழந்துட்டோம். அப்போ நம்ம மத கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்காக மாசமே ஆடி மாசம். அந்த மத கலாச்சாரம் யார்கிட்ட இருக்கு? குடும்ப பெண்கள்கிட்ட தான் இருக்கு. குடும்ப பெண்கள் நினைத்தால்தான் பக்தி, குடும்ப பெண்கள் நினைத்தால்தான் குடும்பம், குழந்தை வளர்ப்பு எல்லாமே. ஒரு ஆண்மகனை தாங்கி பிடிக்கக்கூடியது பெண் தான். அந்த பெண் தவறும் பொழுது குடும்பம் சிதைந்து விடும், கலாச்சாரம் சிதைந்து விடும், நாடே சிதைந்து விடும். அதனால இந்த ஆடி மாசத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச விஷயங்களை எல்லாரும் வீட்டுல கடைபிடிங்க, நல்லபடியா கொண்டாடுங்க. அம்மன் கோயில்களுக்கு சென்று வாருங்க. குறிப்பாக கருமாரி அம்மன் மாதிரியான அம்மன்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பசு தானம், கோதானம், அதே மாதிரி அந்த பசு மாட்டில் வரக்கூடிய பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தானம் கொடுங்க. கோயில்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ண பொருட்களை உணவுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. ஆடி மாசம் கடற்கரையில் போய் குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கல் உப்பு சாஸ்திரத்துக்காவது ஒரு 2 உப்பாவது உணவுல சேர்த்துக்கோங்க ஆடி மாசத்துல. இது எல்லாமே உடம்புல உள்ள டாக்ஸ், அழுக்கு, நம்ம உடம்பு, ஆன்மா எல்லாமே அழுக்கு படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மாதத்தில் வளர்பிறையில் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம், தேய்பிறையில நம்ம உடம்பு அழுக்க சேர்த்துக்கிட்டே வரும். அதனாலதான் பெண்களுக்கு மாத பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார் கடவுள். அதை புரிஞ்சுதான். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வளர்பிறை, தேய்பிறை, அப்போ அந்த அமாவாசை நாட்கள்ல அழுக்கு நமக்கு தேங்கி இருக்கும். அதனாலதான் மனநிலை சரியில்லாம இருக்கும். அதனாலதான் மனநிலை சரியில்லாதவங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாச்சுனாலே, திருவோண நட்சத்திரம் எங்க வருது? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் கடகத்துக்குரியது. அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க வச்சிருக்காங்க? மகரத்துல வச்சிருக்காங்க. அதனாலதான் அங்க தை மாசம். திருவோண நட்சத்திரத்துக்காரங்க இயற்கையாகவே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாதான் இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களால மெண்டல் மாதிரி பிஹேவ் பண்றது இல்லை. அவங்க ஏதோ மனச்சோர்வு அடைஞ்சு தன்னுடைய விஷயங்களை மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல தனக்கு தானே பேசுவாங்க யாரும் இல்லாத நேரத்துல. ஒரு அதாவது வைநாசிக நட்சத்திரம். காலப்புருஷ தத்துவத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணி வந்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க கடல் குளித்தால், இந்த ஆடி மாசத்தில் கடல் குளித்தால் மிகுந்த நன்மை அளிக்கும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. முத்து அணிஞ்சு கொள்ளுங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க கழுத்துல முத்து அணிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல பெண்கள் அதிகமாக முத்து மாலை போட்டிருப்பாங்க. முத்து மாலை ஒரு பாதுகாப்பு, குரல் வளையத்தை பாதுகாக்கும்,
கழுத்து தாலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாக்கும், மனதை பாதுகாக்கும், மனதை சமநிலைப்படுத்தும். இப்படியான தத்துவங்கள் எல்லாமே அதுல இருக்குது. ஆகியால நேயர்களை, உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கணுமா, குடும்ப ஜாதகம் பார்க்கணுமா, ஒரு தெளிவா அழகான ஒரு ஆடியோ நீங்க அனுப்பும் போதே அனுப்புறீங்க, உங்களுக்கு மட்டும் அனுப்பாதீங்க, குடும்பத்தோட சேர்த்து அனுப்புங்க. குடும்பத்தோடு சேர்த்து அனுப்பினால் ஜாதகத்தினுடைய ஃபீஸ் குறையும். ஒவ்வொரு ஜாதகத்துக்குன்னா தனித்தனி ஜாதகமா அமையும். நீங்க அனுப்புங்க, என்ன ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன செஞ்சா நன்மை வரும், என்ன எதை எந்த காலத்துல செய்யலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் NR விகி ராஜநாராயணா.